உங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியுமா? நீங்க வந்து டெல்லில இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்பாங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஹிந்தி வந்து புரியும். அவங்க பேசுறது நல்லாவே புரியும். நான் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் திக்கி திக்கி அப்படி பேசிருவேன். ஆக்டிங்ல அதுக்கப்புறம் இங்கிலீஷ் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி நம்ம வந்து பேசிடுவோம். ஸோ ஆனா என்னோட பையன் இருக்கான் இல்லையா? அவன் வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சதுலருந்து அவன் வந்து பாத்தீங்கன்னா, 4 வயசு வரைக்கும் நாங்க வீட்ல தான் வச்சிருந்தோமா. அவனுக்கு வந்து தமிழ் தான் சொல்லிக் குடுத்தோம். இப்ப ஸ்கூலுக்கு போனதுலருந்து வந்து பாத்தீங்கன்னா, அவன் வந்து ஹிந்தி வந்து நல்லாவே பேச ஆரம்பிச்சுட்டான். குழந்தைங்க சீக்கிரமாவே அப்சர்வ் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா கோட்டர் ஸ்கூல்லயே உள்ளே இருக்கிறனால அந்த வெளி ஆட்களோட அந்த புழக்கம் வந்து இல்ல. அதனாலதான் வந்து கம்மியா இருக்கு. சோ ஆனாலுமே இப்ப வந்து கொஞ்சம் நாங்க இருக்கிற ஏரியால இப்ப நிறைய பேரோட கொஞ்சம் மிங்கிள் ஆகுறதுனால கொஞ்சம் கொஞ்சம் இப்ப நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டேன். அதனாலதான். ஆனா கொஞ்சம் அந்த தமிழ் தெரியாதவங்க தமிழ் பேசினா எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் நம்மளும் ஹிந்தி தெரியாதவங்க ஹிந்தி பேசும்போது நல்லா ஒரு மாதிரியா இருக்கும் இல்லையா? சிரிப்பாங்க நிறைய பேர் சொல்லி. சோ அந்த மாதிரி தாங்க போயிட்டு இருக்குது. டெய்லி இந்த மாதிரி ஏதாவது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்றேன் இந்த மாதிரி ஷார்ட்ஸ்ல. சரிங்களா?